போட்டியில் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் 30 புள்ளிகள் என வரையறுக்கப்பட்டது. அதாவது ஓர் ஆட்டத்துக்கு 30 புள்ளிகள் தான். இப்படி குழு ரீதியில் வெற்றி பெறும் 2 குழுக்கள் அடுத்து காலாமத்தி அடிப்படையிலான போட்டியில் பங்கேற்க வேண்டும். அப்படி பார்த்தால் மொத்தம் 28 குழுக்கள் முதல் சுற்று போட்டியை முடித்துக் கொண்டு இந்த 2ஆம் சுற்று போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும். அதனைத் தொடர்ந்து 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்ற குழுக்கள் யாவும் காலாமத்தி அடிப்படையிலான 2ஆம் சுற்றுக்கான போட்டிக்குள் நுழைய வேண்டும். இந்த சுற்றில் ஆட்டம் 21 புள்ளிகள் அடிப்படையில் நடைபெறும். அதாவது முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுவிட்டால் ஆட்டம் முடிந்துவிடும். தலா ஓர் ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தால் ரப்பர் செட் எனப்படும் 3ஆம் செட்டுக்குள் நுழைய வேண்டும். இந்த போட்டி மிகவும் கடுமையாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். களைப்பும் காயமும் ஏற்பட்ட நிலையிலும் கூட பலர் கடைசி புள்ளி வரை கடுமையாக போராடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த 2ஆம் சுற்று வெற்றி தோல்வி சுற்று முடிந்த பிறகு மொத்தம் 8 குழுக்கள் கால் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றன. அந்த 8 குழுக்கள் யாவை என்று பார்ப்போம். KMJ 5, KMJ 6, டே டு டே, லாபு ரேசஸ், சுக்ரான் 4, அண்ணா மாமு, 786 அலி மாஜு மற்றும் ரோஷிங் ஆகியவையே அந்த 8 குழுக்கள். காலிறுதி போட்டியில் முதலில் மோதிக்கொண்ட குழுக்கள் KMJ 6ம் டே டு டே குழுவுமாகும். இந்த முதல் போட்டியில் டே டு டே குழு 21க்கு 9, 21க்கு 10 என்ற புள்ளிகளில் KMJ 6 குழுவை நேர் செட்டிலேயே வாகை சூடியது. முதல் கால் இறுதியில் வெற்றி பெற்ற இந்த குழு 2ஆம் கால் இறுதி போட்டியில் வெற்றி பெறும் குழுவோடு அரையிறுதி போட்டியில் மோத வேண்டும். 2ஆம் கால் இறுதி போட்டி லாபு ரேசஸுக்கும் சுக்ரான் 4க்கும் இடையே நடைபெற்றது. இதில் சுக்ரான் 4 குழுதான் வெற்றி பெற்றது. அதுவும் நேர் செட்டிலேயே, அதாவது 21க்கு 13, 21க்கு 18 என்ற புள்ளிகளில் லாபு ரேசஸ் குழுவை தோற்கடித்தது சுக்ரான் 4. இந்த வெற்றியின் மூலம் அரையிறுதியில் டே டு டே குழுவுடன் மோதுகின்ற வாய்ப்பினை பெற்றது சுக்ரான் 4. அடுத்து 3வது காலிறுதி போட்டி நடைபெற்றது. அதில் KMJ 5ம் அண்ணா மாமு குழுவும் மோதிக்கொண்டன. இந்த போட்டி உண்மையிலேயே சற்று கடுமையாகத்தான் இருந்தது. என்றாலும் ஏதாவது ஒரு குழுதானே வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அல்லவா? அந்த வகையில் KMJ 5 குழு அண்ணா மாமுவை வென்றது. ஆனால் முதல் செட் ஆட்ட புள்ளி டியூஸ் வரை சென்றது குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது 27க்கு 25, 21க்கு 13 என்ற புள்ளிகளில் வாகை சூடியது KMJ 5. கடுமையாக போராடி பெற்ற வெற்றி இது. அதனால் அடுத்து ஆவலோடு 4வது கால் இறுதி வெற்றியாளரை எதிர்நோக்கி காத்திருந்தது. அடுத்து 4வது கால் இறுதியும் வந்து சேர்ந்தது. எதிர்பார்த்ததை போலவே இதில் 786 அலி மாஜுவும் ரோஷிங் குழுவும் மோதிக்கொண்டன. கடைசியாக 786 அலி மாஜு அணியை வெற்றி கண்டது. 21க்கு 10, 21க்கு 7 என்ற புள்ளிகளில் ரோஷிங் குழுவை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது 786 அலி மாஜு அணி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் இவ்வாறு கூறுகிறார்: நாம் நம்முடைய அடிமைகளில் இருந்து வேதத்தின் வாரிசுகளாக எவர்களை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களை இந்த வேதத்துக்கு வாரிசுகளாக்கினோம். இப்போது அவர்களில் சிலர் தங்களுக்கே அநீதி இழைப்பவர்களாக இருக்கிறார்கள். மேலும் சிலர் இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றனர். இன்னும் சிலர் அல்லாஹ்வின் கட்டளைப்படி நற்செயல்களில் முந்தி இருப்பவர்களாக இருக்கின்றனர். இதுதான் மாபெரும் அருளாகும். சூரா ஃபாத்திர் வசனம் 32. Assalamualaikum kawan-kawan. Saya Ustaz Amir dari Pusat Pemutan Zakat Mawid. Apa?
bagaimana nak bayar zakat secara online? Mudah je. அதனை அடுத்து இடம்பெற்றது அரையிறுதி ஆட்டங்கள். இதில் பங்கேற்கும் தகுதி பெற்றவை கால் இறுதி போட்டியில் வெற்றி பெற்ற குழுக்களை வீழ்த்திய 4 அணிகள் ஆகும். அரையிறுதி போட்டிக்கான குழுக்களின் முடிவின்படி டே டு டே குழு சுக்ரான் 4 குழுவோடு மோத வேண்டும். KMJ 5 7-6 அலி மாஜுவோடு மோத வேண்டியது. அந்த வரிசையில் முதலாவது அரையிறுதி போட்டி கடுமையான போட்டியாக அமைந்து 3ஆம் செட் வரை, அதாவது ரப்பர் செட் வரை நீடித்தது. டே டு டே மற்றும் சுக்ரான் 4 ஆகிய 2 அணிகளுமே இறுதி ஆட்டத்தில் ஆடுவதைப் போல தீ பறக்க ஆடின என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த ஆண்டு போட்டியிலேயே ரன்னர்ஸ் அப் ஆன குழு சுக்ரான் 4 என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த முறை எப்படியாவது சாம்பியன் ஆகிவிட வேண்டும் என்ற தீரத்தோடு டே டு டே மற்றும் சுக்ரான் 4 குழுக்களின் ஆட்டக்காரர்கள் புள்ளிக்கு புள்ளி கடுமையாக போராடினார்கள். இரு அணிகளின் ஆட்டக்காரர்களும் தங்கள் முழு அனுபவத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தி அபாரமாக ஆடினார்கள். என்றாலும் அதிர்ஷ்டம் டே டு டே அணியின் பக்கம்தான் சாய்ந்தது. அந்த குழு 19க்கு 21, 21க்கு 6, 21க்கு 19 என்ற புள்ளிகளில், அதாவது 3 செட்டுகளில் சுக்ரான் 4 குழுவை வெட்டி இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற்றுவிட்டது. அடுத்து 2வது அரையிறுதி ஆட்டம் KMJ 5 அணிக்கும் 7-6 அலி மாஜு அணிக்கும் இடையே, அதாவது கால் இறுதியில் வெற்றி பெற்ற எதிரி குழுக்களை வீழ்த்திய தகுதி பெற்ற 2 குழுக்களுக்கும் இடையே தொடங்கியது. இந்த 2ஆம் அரையிறுதியில் 7-6 அலி மாஜு குழு மிகச் சிறப்பான உணர்ச்சியோடு அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தி ஆடியது என்றுதான் சொல்ல வேண்டும். மிகுந்த ஆர்வத்தோடு ஆடிய 7-6 அலி மாஜுவின் ஆட்ட திறமையை முறியடிக்க KMJ 5 அணி எவ்வளவோ தந்திரங்களையும் உத்திகளையும் வெளிக்காட்டினாலும் இறுதியில் வெற்றி கனி 7-6 அலி மாஜுவுக்கே கிடைத்தது. அந்த 2வது அரையிறுதியில் 7-6 அலி மாஜு குழு 21க்கு 8, 21க்கு 14 என்ற புள்ளிகளில் KMJ 5 குழுவை தோற்கடித்து இறுதி ஆட்டத்துக்குள் நுழைந்துவிட்டது. அடுத்து 2012ஆம் ஆண்டு JMI கிண்ணத்துக்கான பேட்மிண்டன் போட்டியின் இறுதி ஆட்டமும் ஒரு வகையாக வந்து சேர்ந்தது. இந்த ஆண்டு போட்டியின் மிகச்சிறந்த 2 குழுக்கள் களத்தில் இறங்கிவிட்டன. ஏற்கனவே முன்னோடி சுற்றுகளில் கால் இறுதிக்கு பிறகு அரையிறுதியிலும் எதிரி குழுக்களை வென்று வாகை சூடிய டே டு டே அணியும் 7-6 அலி மாஜு அணியும் தான் இறுதி ஆட்டத்துக்காக களத்தில் இறங்கிய அந்த 2 மாபெரும் குழுக்கள். இந்த இறுதி ஆட்டம் அதற்கு முந்தைய ஆட்டங்களை விட சிறப்பான ஆட்டமாக அமைந்திருந்தது. பெரிய தேசிய நிலை நட்சத்திர ஆட்டக்காரர்களைப் போல அவர்கள் காட்டிய ஆட்டத்திறன் அரங்கில் ஒரு பெரும் கலகலப்பை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு புள்ளிக்கும் இரு தரப்பின் ஆட்டக்காரர்களுமே காட்டிய திறமையும் அதன் விளைவாக நெக் டு நெக் எனப்படும் விதத்தில் மிக அதிகமான புள்ளியோடு, மிக நெருக்கமான புள்ளியோடு அவர்கள் ஆடிய ஆட்டம் பார்வையாளர்களுக்கு ஒரு அருமையான விளையாட்டு விருந்தாக அமைந்துவிட்டது. ஆனாலும் கடைசியாக ஏதாவது ஒரு குழுதான் வென்றுதான் ஆக வேண்டும் என்கிற விதிப்படி 3 ஆட்ட கணக்கில், அதாவது ரப்பர் செட் வரை நீடித்த ஆட்டம் 7-6 அலி மாஜு அணிக்கே சாதகமாக முடிவடைந்தது. 21-16, 12-21, 21-15 என்ற புள்ளிகளில் டே டு டே குழுவை வீழ்த்தி JMI 2012ஆம் கிண்ண கோப்பையை கைப்பற்றியது 7-6 அலி மாஜு குழு. சபாஷ். Kalau sekali ini saya ingin mengucapkan terima kasih kepada para jugaku, para tetamu jemputan kita daripada Ivan Rafiq. 2012ஆம் ஆண்டுக்கான JMI கிண்ண பேட்மிண்டன் போட்டி ஆட்டங்கள் யாவும் ஒரு முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து நிறைவு விழா இடம்பெற்றது. நிறைவு விழாவுக்கான வரவேற்புரையை PJMIM தலைவர் முகமது ஃபிர்தௌஸ் உமர் ஆற்றினார். இந்த ஆண்டின் 2012ஆம் ஆண்டு JMI கிண்ணத்திற்கான பேட்மிண்டன் போட்டியின் வெற்றிக்காக
உழைத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அவர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இன்ஷா அல்லாஹ் இதே போட்டிகளை எதிர்காலத்திலும் தொடர்ந்து நடத்துவோம் என்றார் அவர். Anda tahu UWC Mobile Academy terletak di mana dan kita boleh datang ramai-ramai bermain di sini insya-Allah untuk tahun depan. Okey, saya tidak mau berucap panjang. Seterusnya saya silakan kembali kepada Pengerusi Majlis. Terima kasih. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. அதனைத் தொடர்ந்து AZ Travel and Tours ரியான் பர்ஹான் என்ற பயண நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அசீக் அலி முகமது இக்பால் உரை நிகழ்த்தினார். இந்த ஆண்டு போட்டியில் பினாங்கு மற்றும் சாபா உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றது தமக்கு பெரிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற வெற்றிகரமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்றும் உற்சாகத்தோடு குறிப்பிட்டார் அசீக். Assalamualaikum dan salam Malaysia. அடுத்து இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த பிரமுகர் புகிட் அமான் போலீஸ் பிரிவைச் சேர்ந்த டிஎஸ்பி முகமது ரஃபீக் முகமது முஸ்தபா உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தம்மை அழைத்தமைக்காக முதலில் PJMIM இயக்கத்துக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அவர். இந்த போட்டி இவ்வளவு சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடக்க நீங்கள் கடுமையாக உழைத்திருப்பீர்கள் என உணர்ந்து அதற்காக தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்ட டிஎஸ்பி முகமது ரஃபீக் அவர்கள் சமுதாய நலன் கருதியும் ஒற்றுமை கருதியும் விளையாட்டு திறன் கருதியும் இதுபோன்ற போட்டி விளையாட்டுகளை நீங்கள் தொடர்ந்து நடத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அடுத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் அங்கம். முதலில் இந்த ஆண்டு சாம்பியனாக வாகி சூடிய 7-6 அலி மாஜு அணி 1000 ரிங்கிட் ரொக்க காசோலையையும் ஒரு கோப்பையையும் பங்கேற்பு சான்றிதழ் பெற்றுக் கொண்டது. அடுத்து இந்த போட்டியில் 2ஆம் நிலை அடைந்த டே குழுவுக்கு 800 ரிங்கிட் காசோலையும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் 3ஆம் இடம் பிடித்தது சுக்ரான் 4 குழுவாகும். அந்த குழுவுக்கு ஒரு கிண்ணமும் 600 ரிங்கிட் ரொக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. அடுத்து 4ஆம் இடம் கண்ட குழு KMG 5 அணியாகும். அதற்கு 400 ரிங்கிட் ரொக்கமும் கிண்ணம் மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இறைவன் தன் திருமறையில் கூறும் ஒரு வசனம் இது. மேலும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் திரும்பக்கூடிய ஒரு திசை இருக்கிறது. ஆகவே நீங்கள் நன்மைகள் புரிவதில் உந்துங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி கொண்டு வருவான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனாய் இருக்கிறான். PJMIM வந்து இந்த மாதிரி பேட்மிண்டன் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணி நம்ம இளைய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுத்து பெரிய சென்ற வருஷமும் இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு பண்ணாங்க. அதே மாதிரி வருஷம் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி மாதிரி ஏற்பாடு கொடுத்து இன்னுமே வந்து மேலும் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடுகளாக இருக்கு என்று எதிர்பார்க்கிறோம். JMI Persatuan Jalinan Muslim India Muslim Malaysia வந்து பேட்மிண்டன் டோர்னமெண்ட் வச்சுருக்காங்க. இது 2வது வருஷம். ஜோனான் பேட்மிண்டன் பவர் பிளஸ்ட் PJMI 2002 கேஎல்ல நடக்குது. நாங்கள் பின்னாடிலேருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி செய்கிறதுல நம்ம இந்திய முஸ்லீம் இளைஞருக்கு ரொம்ப தேவையானது. ஏனென்றால் தப்பான பாதையிலையும் இல்லது சோசியல் தப்பான இதில் போகாமல் இந்த மாதிரி ஸ்போர்ட்டில் ஈடுபடுறதுக்கு நம்ம JMI வந்து நம்ம இளைஞர் மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்ம இந்திய முஸ்லீம் மலேசியாவிலேருந்து இந்த இன்னைக்கு நடக்கிற போட்டியில் வந்து KLலேருந்து செய்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்கலேருந்து மலாக்காலேருந்து
மற்ற மாநிலம் லங்காவிலேருந்துலாம் வந்து சேர்ந்து போட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சில இதே மாதிரி நம்ம இந்திய முஸ்லீம் சமுதாயத்தில் நம்ம இளைஞர்லாம் ஒன்று சேடி இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சி செஞ்சு நம்ம இளைஞர்லாம் வந்து எந்த சங்கம் செய்யுதுன்னு பார்க்காம அது பயன்பொழுத எல்லாருக்கும் பலன் சேரக்கூடிய இதாக இருந்தால் போய் சேர்ந்து கலந்து பங்கு பெற்றுக்கொள்வோம். பிஜேஎம்ஐஎம் இந்த பேட்மிண்டனுக்காக நான் இங்கே கமிட்டி மெம்பராகவும் பிளேயராகவும் வந்திருக்கிறேன். மொத்தம் 56 டீம்கள் இங்கு மோதுகின்றன. இது இந்திய சமுதாயத்துக்கு ஒரு புது இதாக இருக்கிறது நான் எதிர்பார்க்கிறேன். பிஜேஎம் பேட்மிண்டன் வருடம் இதேபோல் பேட்மிண்டன் நடத்தி இளைஞர்களுக்கு ஒரு புதிய ஊக்கத்தை உண்டாக்க வேண்டும் தெரிவிக்கிறேன். மொத்தம் சபா, பினாங், ஜோஹர், பலந்தான் என்ற பல மாநிலங்களிலும் இங்கு வந்து பேட்மிண்டன் விளையாட வந்திருக்கிறார்கள். பிஜேஎம் சார்பாகவும் மற்ற ஸ்பான்சர் அவர்களின் சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கு வந்து நான் ஒரு பார்ட்டிசிபெண்டாக வந்து கலந்துக்கிட்டேன். எப்படின்னா பிஜேஎம்ஐஎம் வந்து வருஷம் அந்த பேட்மிண்டன் ப்ரோக்ராம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா. இது வந்து 4வது ப்ரோக்ராமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல பிஜேஎம்ஐஎம்க்கு. அதாவது போன வாட்டி 36 பார்ட்டிசிபெண்ட் தான் வந்தாங்க. அதாவது 2 பேர் விளையாட்டில் வந்து 36 டீம் தான் வந்திருக்காப்புல. இந்த வாட்டி அல்ஹம்துலில்லாஹ் போன வாட்டியோட இன்னும் மேற்கொண்டு அதிகமான சப்போர்ட் வருது. சப்போர்ட் வந்து உதாரணத்துக்கு சாபா, பினாங், முவார், சிறுபான் எல்லாம் மற்ற மாநிலங்கள்லாம் வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இந்த மாதிரி ஒரு பங்கேற்பு வந்து யாருக்கு நல்லது? நம்ம சமுதாயத்துக்கு தான் நல்லது. எப்படின்னா அதாவது இது வந்து ஒரு வயசு வந்து 12 வயசுல இருந்து 57 வயசு நம்பர் வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா ஒரு ஊக்கம், நம்ம சமுதாயம் வந்து முன்னேறணும், நம்ம சமுதாயமும் வந்து மலேசியா லெவலில் வந்து விளையாடணும். இது வந்து நான் வந்து மனப்பூர்வமா வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். யாரு ஜெயிக்க போறாங்க, யார் தோக்க போறாங்க அது 2வது விஷயம். முதல்ல வந்து நம்ம சமுதாயம் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சா நம்ம தான் வந்து முன் உதாரணமாக மாதிரி முன்னுக்கு வந்து நிற்கணும். இதே போல வந்து இன்ஷா அல்லாஹ் மெமேலும் பிஜேஎம்ஐஎம் என்ஜிஓ இருக்கு இந்த மலேசியாவில். அவங்கெல்லாம் வந்து இதே மாதிரி மெமேலும் பல மாதிரியான நிகழ்ச்சி செஞ்சு நம்ம சமுதாயத்துக்கு வந்து முன் கொண்டு வரணும். அதை நான் வாழ்த்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்து இந்த 2012ஆம் ஆண்டு JMI கோப்பைக்கான பேட்மிண்டன் போட்டியை ஏற்று நடத்துவதில் எல்லா வகையிலும் ஒத்துழைத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் ஏற்பாட்டாளர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசுகளை எடுத்து வழங்கி கௌரவித்தார்கள். ஏனென்றால் அவர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தான் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு சிறந்த வெற்றியை தேடி தந்தது என்பதில் ஐயமே இல்லை. உண்மையில் இவர்களின் இந்த ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்காவிட்டால் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சுமூகமாகவும் செம்மையாகவும் நிகழ்ந்தேறி இருக்காது. இந்த அளவில் PJMIM எனப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் நல்லெண்ண இயக்கம் பல்வேறு அரசு சாரா இயக்கங்களின் ஆதரவோடு நடத்திய 2012ஆம் ஆண்டு JMI கிண்ண பேட்மிண்டன் போட்டி ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த போட்டி சிலாங்கூர் பெட்டாலிங்கியா நியூ விஷன் பேட்மிண்டன் அகாடமியில் நடைபெற்றது. இந்த போட்டி நிகழ்ச்சி உண்மையில் பயனுள்ள பல சிறந்த படிப்பினைகளை வழங்கியது எனலாம். காரணம், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமின்றி முஸ்லிம் சமுதாய மக்களிடையே அணுக்கமான நல்லுறவை வளர்ப்பதற்கும் ஒருவருக்கொருவர் மதிப்பையும் மரியாதையையும் பேணி நடக்கும் உயர்ந்த பண்பாட்டையும் இது ஏற்படுத்துகிறது. அத்துடன் இது போன்ற நிகழ்ச்சிகளில் இளைய சமுதாயத்தினர் பங்கேற்பதும் ஈடுபடுவதும் அவர்களின் உடல் ஊக்கத்தை மட்டுமின்றி ஆன்மீக வளத்தை பெருக்கவும் அதன் வழி சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் ஆற்றலையும் உண்டாக்கும் என நம்பலாம். நல்லது அன்பான குத்வா நேயர்களே, இந்த அளவில் நாமும் இன்றைய வாராந்திர நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.